இன்னைக்கு ஆடி மாதம் 2வது வெள்ளி. ரொம்ப நாளாக வாசலில் உருளி வச்சு பூ போட்டு வைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்து உருளி ரெடி பண்ணி அதுக்கு கோல்டு கலர் அழகாக பெயிண்டிங் பண்ணி சூப்பராக அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி காலையில் 5 மணிக்கே எந்திரிச்சிட்டு வாசல் கழுவி விட்டுட்டு நல்லா அதை கூட்டி விட்டுட்டோம்னா அந்த இடம் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கோலம் போட்டால் பார்க்க அழகாக இருக்கும். தண்ணியிலே கோலம் போட்டால் அந்த கோலம்லாம் அழிஞ்சிரும். ஆடி மாதம் பிறந்ததுலேருந்தே நான் மாக்கோலம் போட்டுட்ருக்கேன். அரிசி மாவில் கோலம் போட்டுட்ருக்கேன். அது ரொம்ப நல்லது நம்மளுக்கு. அரிசி மாவில் கோலம் போட்டால் நம்ம 6 மாதத்துக்கு அன்னதானம் பண்ணதுக்கு சமமாக. எப்படின்னா எறும்புலாம் அந்த நம்ம அரிசி மாவில் போட்ட கோலம் இருக்குது இல்லைங்களா, அந்த அரிசி மாவெல்லாம் எடுத்துகிட்டு போய் 6 மாதத்துக்கு சேர்த்து வச்சுக்குமா. அதனால் நம்மளுக்கு 6 மாதத்துக்கு நம்ம அன்னதானம் பண்ண பலன் நம்மளுக்கு கிடைக்குமா. அதனால் நான் ஆடி மாதம் பிறந்ததுலேருந்து அரிசி மாவில் தான் கோலம் போட்டுட்ருக்கேன். இந்த உருளிக்கு அழகாக மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு பூவெல்லாம் போட்டு அழகாக எடுத்துகிட்டு போய் நம்ம வாசலில் வச்சாச்சு. இந்த மாதிரி உருளியில் தண்ணி ஊற்றி மஞ்சள் குங்குமம் வச்சு பூ போட்டு அது உள்ளெல்லாம் இன்னும் நிறையா போடுவாங்க. பச்சை கற்பூரம், ஏலக்காய், பன்னீர், ஜவ்வாது அதெல்லாம் கலந்து போட்டால் நல்லா வாசமாக இருக்கும். நம்மளோட வீட்டுக்கு வரவங்க ஒரு கெட்ட எண்ணத்தோடு வந்தால் கூட அந்த கெட்ட எண்ணம் நம்மளுக்கு பலனளிக்காது இந்த உருளி வாசலில் இருந்ததுன்னா. அதனாலேயே நான் இது வச்சே ஆகணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி வச்சாச்சு. காலையில் 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சி வாசல் கூட்டி தண்ணி தெளித்து அது நல்லா தண்ணியெல்லாம் காஞ்சதுக்கப்புறமா திரும்ப ஒரு தாட்டி மாப்பு போட்டு திரும்பவும் அது நல்லா காஞ்சதுக்கப்புறமா தான் இந்த கோலம் போட்டேன் நான். அரிசி மாவால் போட்ட கோலம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. அப்புறம் 2 பக்கமும் லெமன் அறுத்து 1 மஞ்சள் 1 குங்குமம் வைக்கணும். நான் சமையல் வேலை பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் எங்கள் வீட்டுக்காரர் செய்ய சொன்னால் அவர் 2லேயும் குங்குமம் தடவிட்டார். கொஞ்சம் டென்ஷன் படுத்திட்டாங்க. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு குங்குமத்துக்கு மேலேயே 2 பக்கமும் மேலாக மஞ்சளை வச்சு கொண்டு போய் வைக்க சொன்னேன். அதே மாதிரி வச்சுட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம சங்குப்பூச்செடி பழைய வீட்டிலேருந்து கொண்டுட்டு வந்தது தானாகவே தொட்டியில் வளர்ந்து இது இவ்வளோ பெருசு பூவும் விட்டுருச்சு. எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இந்த பூ சிவனுக்கு உகந்தது. சிவனுக்குன்னு இல்லை, எல்லா சாமிக்குமே நம்ம வைக்கலாம். இந்த பூவெல்லாம் சாயங்காலம் ஒரு 5 மணி பக்கமாக பறித்து சாமிக்கு போட்டுடணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.